உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலால் திருப்புமுனை, நாட்டை விட்டு தப்பியோடும் பல குற்றவாளிகள். தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு? வெளியானது விசேட அறிக்கை. கருணாமான் பற்றிய உண்மையை உடைத்த ஜெயா சரவணா. டிக்டாக் ஊடாக பைக் ரேஸ் பந்தயம், 12 இளைஞர்கள் கைது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரித்தானியாவில் ஊர்தி பவனி. சுவிட்சர்லாந்தில் புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் அறிமுகம். அமெரிக்காவில் பரபரப்பு, ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு. இனி விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் எவரும் எதிர்பாராத வகையில் திருப்புமுனைகள் ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், வர்த்தகர்கள் மற்றும் பலர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பிச் செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அரசாங்கங்களின் போது பாரிய நிதி மோசடிகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள், கொலைகள், ஆட்கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாகவும், சில மாதங்களுக்கு முன்னரே நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான விசாக்களையும் பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நாட்டில் உள்ள தமது சொத்துக்கள், தொழில்கள் மற்றும் சொத்துக்களை விற்று பணமாக மாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. சட்டவிரோதமான உண்டியல் பண பரிவர்த்தனைகள் மூலம் தாங்கள் செலவிருக்கும் நாடுகளுக்கு ஏற்கனவே பணத்தை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. வவுனியாவில் இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி இந்த தீர்மானத்தில் தனக்கும் சிறிது உடன்பாடு இல்லை என்றும் குறிப்பிட்டார். எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமாறு அவர் இதன்போது பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சி ஊழல் நிறைந்தது என்று கட்சியிலிருந்து வெளியேறிய தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் உபத்தலைவரும் அம்மான் படையணியின் தலைவருமான ஜெயா சரவணா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசியல் பயணத்தில் முக்கியமான ஒரு முடிவை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளேன். தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபத்தலைவர் பதவியிலிருந்தும் அந்த கட்சியின் அடிப்படை உரிமை பதவியிலிருந்தும் கடந்த 17/8/2024 அன்று விடுவித்துக் கொண்டுள்ளேன். அந்த கட்சியில் நீண்ட தூரம் என்னால் பயணிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். போரினால் பாதிக்கப்பட்டு தமது அன்றாட வாழ்க்கைக்கு மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் தமிழ் மக்களின் பொருளாதார மேம்பாடு, அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்பவற்றை கருத்தில் கொண்டு ஆரம்பித்த பயணம் என்று பல கோடிக்கணக்கான பணத்தை இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அங்கே நிதி மோசடிகளும் ஊழல்களும் வீண் விரயங்களும் செய்யப்பட்டு நிதிகள் இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளது. ஊழல் நிறைந்த அந்த கட்சியிலிருந்து என்னால் பயணத்தை தொடர முடியாது இருப்பதாலேயே இந்த முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம். நிதி மோசடிக்கு அந்த கட்சியின் தலைவர் கருணாமான் அவர்களும் அவரை சுற்றியிருக்கும் சமூக விரோத கும்பல்களும் முழு பொறுப்பு கூற வேண்டும். ஒரு கட்சியினை எப்படி வழிநடத்த வேண்டும் என தெரியாமல் மிலேச்சத்தனமான போக்கில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஜனநாயக பாதையில் மக்களின் தேவையை, மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவுவது என்பதை புரிந்து கொள்ள தெரியாத நிலையில் ஒரு வட்டத்திற்குள் என்னால் செயற்பட முடியாது என்றும் அவர் கூறினார். கொஸ்பேவா ஜாலியகுடம் மாற்றுப்பாதையில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 18 மோட்டார் சைக்கிள்களுடன் 12 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிக்டாக் ஊடாக இந்த பந்தயத்தை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்த போலீசார், சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 6 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாலையிலிருந்து நள்ளிரவு வரையில் பெருமளவான முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் வீதியில் சத்தமாக வந்து செல்வதாக 119 போலீஸ் அவசர அழைப்பு நிலையம் மற்றும் பிலியந்தலை போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புகளின் அடிப்படையில் 10 போலீஸ் அதிகாரிகள் குழு அங்கு சென்று பந்தயத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்துள்ளது. அதிக சத்தத்துடன் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை இளைஞர்கள் ஓட்டி சென்ற போது அந்த பகுதி மக்களும் விமர்சித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள்களில் ஒற்றை சக்கர ஓட்டப்பந்தயத்தில் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் வரையில் பணப்பந்தயத்தில் இவர்கள் ஈடுபட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் பெரும்பாலானவை பல்வேறு பாகங்களை நிறுவி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒலியை அதிகரிக்கும் வகையில் சைலன்சர்களில் கூடுதல் பாகங்கள் பொருத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மேலும் மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்ற இளைஞர்களை கண்டுபிடிக்க மோட்டார் சைக்கிளின் பதிவு இலக்கத்தை வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்துடன் பிரித்தானியாவில் ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து பிரித்தானிய தமிழ் தேசிய அமைப்புகளினால் ஊர்தி எழுச்சி பயணம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த ஊர்தி எழுச்சி பயணமானது நாமும் இணைந்தால் பலமை என்ற தொனிப்பொருளில் தியாக தீபம் திலீபன் நோன்பிருந்து ஆரம்ப நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார அமைச்சர் கை பார்மெலி இந்த புதிய சூப்பர் கம்ப்யூட்டரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்துள்ளார். தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் நிலையத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த புதிய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஆல்ப்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களில் ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை எதிர்ப்பு கூறல்கள் போன்ற தேவைகளுக்கு ஏற்ப இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண லேப்டாப் ஒன்றினால் 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய கணக்கீடுகளை இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரே நாளில் செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டரின் வரிசையில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் 6ஆம் இடத்தை வகிப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் புளோரிடா கோல்ஃப் கிளப்பில் விளையாட டிரம்ப் சென்றபோது அங்கு திடீரென்று துப்பாக்கிச் சுடும் சத்தம் கேட்டது. இதையடுத்து அதிகாரிகள் டிரம்பை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். மேலும் அதிபர் வேட்பாளர் டிரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என்று அவரது கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. ஏற்கனவே பென்சில்வேனியாவில் நடந்த பிரசாரத்தில் டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. 2 மாதங்களில் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் முயற்சி இது என்பதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலால் திருப்புமுனை, நாட்டை விட்டு தப்பியோடும் பல குற்றவாளிகள். தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு? வெளியானது விசேட அறிக்கை. கருணாமான் பற்றிய உண்மையை உடைத்த ஜெயா சரவணா. டிக்டாக் ஊடாக பைக் ரேஸ் பந்தயம், 12 இளைஞர்கள் கைது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து பிரித்தானியாவில் ஊர்தி பவனி. சுவிட்சர்லாந்தில் புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் அறிமுகம். அமெரிக்காவில் பரபரப்பு, டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.